இந்த உலகத்துல சில பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயரை கேட்டாலே அதிகாரம், பணம், அரசியல், ரகசியம் எல்லாமே ஒரே நேரத்தில் நினைவுக்கு வரும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த பெயர் அப்படிப்பட்ட ஒரு பெயர். இது ஒரு மனிதனின் கதை மட்டுமல்ல, இது ஒரு சிஸ்டமின் கதை. அதிகாரம் எப்படி செயல்படுகிறது, உண்மை எப்படி மறைக்கப்படுகிறது, நீதிக்கு எப்போது எல்லை வைக்கப்படுகின்றது என்பதற்கான ஒரு உயிருள்ள உதாரணம். இப்போது இணையம் முழுவதும் பேசப்படுவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஆனால் உண்மையில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்றால் என்ன? எப்படி இந்த மனிதன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்தான்? அவன் இறப்பு உண்மையிலேயே தற்கொலையா அல்லது இன்னும் சொல்லப்படாத உண்மைகள் இருக்கின்றதா? இந்த வீடியோவில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழு கதையும் தெளிவாக பார்ப்போம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஆரம்பம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவனுக்கு அரசியல் பின்னணி இல்லை, அவனுக்கு பெரிய சொத்து கிடைக்கவில்லை. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை விரைவாக புரிந்து கொண்டான். அதிகாரம் உள்ளவர்களுக்கு அருகில் இருப்பதே அதிகாரத்தை பெறும் எளிய வழி. அவன் ஒரு ஃபைனான்ஸ் உலகத்தில் நுழைந்தான். அவன் சொன்னது எல்லாம் ரகசிய முதலீடுகள், எக்ஸ்க்ளூசிவ் கிளைண்ட்ஸ், அல்ட்ரா ரிச் பீப்புள் ஒன்லி. அவனுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல ஒரு மர்மமாக மாற ஆரம்பித்தது. பணம் ஆனால் எங்கு இருந்தது? ஒரு முக்கியமான கேள்வி. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படி இவ்வளவு பணக்காரன் ஆனான்? அவன் எந்த பெரிய கம்பெனியும் நடத்தவில்லை. பப்ளிக் பிசினஸ் ரெக்கார்ட்ஸ் தெளிவாக இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை லக்ஸரியில் மூழ்கி இருந்தது. தனிப்பட்ட தீவுகள், பிரைவேட் ஜெட்ஸ், உலகின் பவர்ஃபுல் மனிதர்களுடன் நட்பு, இதெல்லாம் சாதாரண ஃபினான்சியல் அட்வைசருக்கு சாத்தியமா? இதுதான் முதல் சந்தேகம். த இன்னர் சர்க்கிள். யார் யார்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு விஷயத்தில் மாஸ்டர். நெட்வொர்க். அவனுடைய கண்டெக்ட் லிஸ்டில் பில்லியனர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், சயின்டிஸ்ட், ராயல் ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் எல்லோரும் இருந்தார்கள். இதுதான் பின்னாளில் இந்த வழக்கு ஒரு கிரிமினல் கேஸை விட குளோபல் ஸ்கேண்டலா மாற காரணம். ஏனெனில் இந்த மனிதன் மட்டும் விழுந்தால் போதாது, அவனுடைய தொடர்பில் இருந்தவர்கள் பலரும் கேள்விக்குள்ளாக வேண்டும். முதல் கைது 2008. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீது மைனர் டிராஃபிக்கிங் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவன் சிறையில் முழு தண்டனையை அனுபவிக்கவில்லை. மினிமல் பனிஷ்மெண்ட், ஒர்க் ரிலீஷஸ், சாஃப்ட் ஸ்கேண்டலிங். இதை கேட்ட பலரும் ஒரே கேள்வி கேட்கிறார்கள், ஒரு சாதாரண மனிதனுக்கு இது கிடைக்குமா? இதுதான் டூ சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற வார்த்தை மக்களிடையே பேசப்பட தொடங்கிய தருணம். மீண்டும் வெளிவந்த உண்மை. பல வருடங்கள் கழித்து பத்திரிகையாளர்கள், விக்டிம்ஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மீண்டும் இந்த வழக்கை தோண்ட ஆரம்பித்தார்கள். புதிய சாட்சிகள், புதிய ஆவணங்கள், புதிய குற்றச்சாட்டுகள். இதன் முடிவாக 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீண்டும் கைது செய்யப்பட்டான். இந்த முறை அவன் எஸ்கேப் ஆக முடியாது என்று உலகம் நினைத்தது. சிறை மற்றும் மர்மமான மரணம். 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு ஹை செக்யூரிட்டி ஜெயிலில் இருந்தான். அதிக கண்காணிப்பு, 24/7 சர்வைலன்ஸ், கேமராஸ், கார்ட்ஸ். ஆனால் ஒரு நாள் காலை உலகம் ஒரு செய்தியை கேட்டது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இஸ் டெட். ஒஃபிஷியல் ரிப்போர்ட் சூசைட். ஆனால் இங்கேயே உலகம் சந்தேகிக்க ஆரம்பித்தது. கமராஸ் வேலை செய்யப்படவில்லை, கார்ட்ஸ் தூங்கிவிட்டதாக கூறப்பட்டது, மல்டிபிள் புரோட்டோகால் ஃபெயிலியர்ஸ். இவ்வளவு கோஇன்சிடென்ட்ஸ்கள் ஒரே நேரத்தில் நடக்குமா? இதனால் தான் இன்றும் ஒரு சென்டென்ஸ் ஃபேமஸ். எப்ஸ்டீன் didn't kill himself. எப்ஸ்டீன் தானாகவே தன்னை மாய்த்து கொள்ளவில்லை. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இப்போது ஏன் ட்ரெண்டிங்? இப்போது பேசப்படும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்றால் என்ன? இவை ஹோட் டாக்குமெண்ட்ஸ், ஃப்ளைட் லாக்ஸ், கண்டக்ட் லிஸ்ட், டிப்போசிஷன்ஸ். இவையெல்லாம் பொதுமக்களுக்கு வெளிப்படும் போது பல பெரிய பெயர்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்தன. முக்கியமாக இவர் மட்டும் இல்லை, இது ஒரு நெட்வொர்க். அதனால் தான் இந்த ஃபைல்ஸ் ஒரு மனிதனை பற்றியது அல்ல, ஒரு அமைப்பை பற்றியது. ஏன் எல்லா பெயர்களும் தெளிவாக வரவில்லை? முக்கியமான கேள்வி. ஏன் எல்லா தகவல்களும் ஒரே நேரத்தில் வெளிவரவில்லை? பதில் எளிது. பவர் ப்ரொடெக்ட்ஸ் பவர். சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் செல்லப்படலாம், ஆனால் சில விஷயங்கள் அரசியல், சட்டம், செல்வாக்கு என்ற 3 சுவருக்குள் மூடப்பட்டுவிடும். விக்டிம்ஸ், மறக்கக்கூடாத பகுதி. இந்த கதையில் முக்கியமானவர்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அல்ல, விக்டிம்ஸ்.
அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் போராட்டம். பல பேர் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எதிராக பேசவே பயந்தார்கள். இது நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. உண்மை சொல்ல தைரியம் வேண்டும், ஆனால் அதை கேட்க ஒரு சமூகம் தயாராக இருக்க வேண்டும். இது நமக்கு என்ன சொல்கிறது? இந்த கதை ஒரு ஷோக் வேல்யூக்காக இல்லை, இது ஒரு வார்னிங். அதிகாரம் கட்டுப்பாடில்லாமல் போனால் என்ன நடக்கும்? பணம் எப்படி சட்டத்தை மடக்குகிறது? உண்மை எவ்வளவு எளிதாக மறைக்கப்படுகிறது? இவையெல்லாம் எப்ஸ்டீன் கேஸ்ல தெளிவாக தெரிகிறது. கடைசி கேள்வி, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்து விட்டான், ஆனால் அவன் பிரதிநிதித்துவப்படுத்திய சிஸ்டம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறதா? அந்த சிஸ்டமை யார் கேள்வி கேட்கிறார்கள்? யார் பொறுப்பேற்கிறார்கள்? இந்த கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில் இல்லை. முடிவு: இந்த வீடியோ ஒரு மனிதனை தீர்ப்பளிக்கவில்லை. இந்த வீடியோ உங்களை யோசிக்க வைக்கிறது. ஏனெனில் மர்மம் என்பது பயம் கொடுக்க அல்ல, உண்மையை தேட வைக்க. சில உண்மைகள் தாமதமாக வெளிவரும், ஆனால் அவை எப்போதும் முழுமையாக மறையாது. உண்மை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் அதை மறைக்க அதிகாரம் தேவைப்படும். நன்றி.